வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, பல அதிர்ச்சி தரும் சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அது என்னென்னன்றதை ஒன்று தெரிஞ்சுக்கலாம். பல ஷாக்கிங்கான நியூஸ் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம ராவோட மெயின் இவெண்ட்டுக்கு போயிட்டு வந்துடும். இந்த ராவோட மெயின் இவெண்ட் யார் இருக்குன்னா, இலிஜுவா டிராகன் வர்சஸ் ஜெய்யூசோ இவங்க ரெண்டு பேருக்கு நடைபெற்ற மேட்ச். இந்த மேட்ச் எதுக்கான மேட்ச்னு கேட்டிங்கன்னா, அட்வான்ஸாக செமிஃபைனலுக்கு போகிறது யாருன்றது முடிவு பண்ணக்கூடிய மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜெய்யூசோ தோக்கடிச்சு இலியோ டிராகன் கந்தரோட செமிஃபைனலில் மோதார்ன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்படிதான் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் இதோட ரிசல்ட்டை நான் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இதில் வந்து ஜெய்யூசோ தான் ஜெயிப்பார்ன்றதை நான் கிளியராக ப்ரிடிக்ட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இலிஜுவா டிராகன் வர்சஸ் கந்தர்ன்றது பெரிய மேட்சாக இருந்தாலும் அந்த மேட்சை வந்து வைக்கிறதுக்கு இது சரியான நேரம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் WWE இன்னைக்கு இந்த ராவில் நடைபெற்ற மெயின் ஈவெண்ட்டில் இந்த மேட்ச் வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கொடுக்கல, எனக்கு திருப்தியை கொடுக்கல. ஏன்னா இவங்களோட ஸ்டண்ட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஒன்று டேபிள் உடையிற மாதிரி கூட காமிக்கல, டேபிள் கூட கமெண்ட்ரி டேபிள் கூட அப்படியே ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் ஜெய்யூசோ தான் வின் பண்ணது நல்லாவே மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஆடியன்ஸ் கொடுத்த வேற லெவல் சப்போர்ட்டெல்லாம் இந்த மேட்ச்சில் ஜெய்யூசோ வின் பண்ணிட்டார். ஜெய்யூசோ வர்சஸ் கந்தர் அடுத்த வாரம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கந்தரும் ஜெய்யூசோவும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் த ரா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கந்தரும் ஜெய்யூசோவும் அந்த ஈட் மூமெண்ட்டை செய்ய போகல. கந்தர் கடுப்பாகி வந்து ஜெய்யூசோவை போட்டு அடிச்சிருவார். கந்தர் தான் மீண்டும் வில்லன்றதை நிரூபிச்சிருக்கிறாரு. இந்த வெற்றிக்காக ஜெய்யூசோ பேக் ஸ்டேஜில் ஒரு இன்டர்வியூ நடக்குது. காதில் ஏற்பட்ட இன்ஜுரியை பற்றி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், நான் அடுத்த வாரம் கந்தரை ஃபேஸ் பண்ணி நான் தான் ஃபைனல் போய் கிங் ஆஃப் த ரிங்கை நான் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி பிக்கெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஜெய்யூசோ பேக் ஸ்டேஜில் கொடுத்தது சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃபேன்ஸுக்கு தேங்க்ஸ், நீங்கள் சப்போர்ட் பண்ணனால தான் நான் இந்த லெவலில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் WWE கிளாஸ் ஆஃப் த கிளாஸ் ஸ்டைலுக்கு ஒரு பெரிய சாம்பியன்ஷிப் மேட்சுக்காக இப்போது வந்து WWE ஸ்டோரி லைனை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இடையில வந்து ட்ரீம் மேக்கர் சிஎம் பங்கையும் திட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலை கிளாஸ் ஆஃப் த கிளாஸ் ஸ்டைலுக்கு ஒரு ஸ்டோரி லைன் உருவாக்கியிருக்காங்களா, இதில் யார் ஹீலு யார் ஃபேஸ்ன்றது தெரிஞ்சுக்கலாம். கிளாஸ் ஆஃப் த கிளாஸ் ஸ்டைலில் வந்து ட்ரீம் மேக்கர் வர்சஸ் டேமியன் பெஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சாம்பியன்ஷிப் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. ரெசில்மேனியாவில் வந்து ட்ரீம் மேக்கர் சாம்பியன்ஷிப் வின் பண்ணாலும் கேஷ் இன் பண்ணி ஜெயிச்சுட்டு போன டேமியன் பெஸ்ட் வந்து இப்போ வந்து இந்த சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண போறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹீல் செய்து கொண்டு இருக்கிற ட்ரீம் மேக்கர் அவர் மட்டும் இல்லாமல் அவருக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கிற டேமியன் பெஸ்ட் அவர் ஜட்ஜ்மெண்ட் ஒரு டீமே, அந்த டீமே வந்து ஹீல் டீமாக தான் காமிக்கப்படுது. அந்த டீமில் இருக்கிற டேமியன் பெஸ்ட், அந்த டீமோட லீடராக செயல்படுற டேமியன் பெஸ்ட் இப்போ ஹீல் வர்சஸ் ஹீல்னு மேட்ச் வைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து WWE இந்த இடத்துல யார் ஹீல்ன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யார் ஃபேஸ் இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் நடைபெற்ற லைவ் ஈவெண்ட்டில் ஜெய்யூசோவோட சேர்ந்து டேமியன் பெஸ்டும் ஜான் சாடி என்ஜாய் பண்ணுறதுக்கு ஜெய்யூசோவோட மூமெண்ட்டை ஈட் மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணி செஞ்சிருக்காரு. இதன் மூலமாக என்ன தெரிய வருதுன்னு கேட்டிங்கன்னா, டேமியன் பெஸ்ட் தான் ஃபேஸாக இருக்க போகிறார், அந்த இடத்துல ட்ரீம் மேக்கர் தான் ஹீலாக இருக்க போகிறார். கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் என்ன தான் ட்ரீம் மேக்கர் ஹோம் டவுனாக இருந்தாலும் அந்த இடத்துல டேமியன் பெஸ்ட்டை தான் ஃபேஸாக காமிக்க போகிறாங்க. டேமியன் பெஸ்ட் வர்சஸ் ட்ரீம் மேக்கர் மிகப்பெரிய ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. யாரெல்லாம் இந்த மேட்ச்சுக்கு ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்குங்கிறத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, அங்கிள் கவுடியை டீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கிள் கவுடியோட ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எப்போ இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு அங்கிள் கவுடியோட ஃபஸ்ட்டு டெபியூட் எப்போ நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, டேட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் புது ஒரு மெம்பரையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த மெம்பர் உமன்ஸ் மெம்பர், அவங்க வந்து நியூஸ் பேப்பரில் வர மாதிரி ஒரு ஆட்லாம் காமிச்சாங்க. அங்கிள் கவுடியோட ஃபஸ்ட்டு டெபியூட் எப்போ இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த உமன்ஸ் காமிச்சிருக்காங்க, விண்டி லிச்சோ அப்படின்ற உமன்ஸ். அதுக்கப்புறம் அங்கிள் கவுடி டீமோட ஃபஸ்ட்டு டெபியூட் எப்போ இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 5வது மாதம் 16ஆம் தேதி 2024 4 மணிக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வருன்ற மாதிரி சொல்லப்படுது. அது என்னன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் கூட அந்த அறிவிப்பு வந்தோடனே நான் உங்களுக்கு வந்து வீடியோ வெளியிடுறேன். அதுக்கு நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, லோகன் பால் வர்சஸ் கோடி ரோட்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் சாம்பியன்ஷிப் வர்சஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போது. இந்த மேட்ச் வந்து கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் நடக்க போது. அதோட ஃபைனலில் நடக்க போது 25ஆம் தேதி நடக்க போது. இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பான்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் ஜெயிச்சு 2 சாம்பியனை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இது ஏற்கனவே செத்ரோல் செஞ்சுட்டாரு. WWE சாம்பியன் வச்சுக்கிட்டு US சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவார். அதே போல தான் ஸ்டோரி லைனை இப்போ கொண்டு போயிட்டு இருக்கான்ற மாதிரி மிகப்பெரிய ரூமர் போயிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது சாம்பியன்ஷிப் மேட்ச் கிடையாது, சும்மா சாதாரண மேட்சாக தான் நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க.